திமுக வேட்பாளர் பட்டியலில் இடம் கிடைக்காத மூக்க அழகிரி ஆதரவாளர்கள் மதுரை மாநகராட்சி தேர்தலில் சுயேட்சையாக களமிறங்கி உள்ளனர். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி வருகிறது. இந்நிலையில் மூக்க அழகிரியின் தீவிர ஆதரவாளர்கள் பலர் மதுரை மாநகர தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளனர். மூக்க அழகிரியின் தீவிர ஆதரவாளரான முபாரக், மந்திரி, திமுகவின் முன்னாள் மண்டல தலைவரான PS அப்துல் காதர் ஆகியோரை தொடர்ந்து மூக்க அழகிரியின் ஆதரவான இசக்கி முத்து 45வது வார்டில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார். மனு தாக்கல் செய்த பின்னர் பேட்டியளித்த இசக்கி முத்து, அழகிரியின் ஆதரவாளர்கள் பலரும் இந்த தேர்தலில் போட்டியிடுவார்கள் என தெரிவித்தார். மொத்தத்தில் இப்போ திமுக வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்கன்னாலும் கடந்த 2011 2016 வரை மதுரை மாநகராட்சி நிர்வாகமே நடக்கலை. மக்கள் மிகுந்த துயரத்துக்கு ஆளாயிருக்காங்க. குடிநீர் பிரச்சனை ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. இன்னும் வருங்காலத்திலையும் குடிநீர் பிரச்சனை தலைவரித்து ஆடுகிற சூழ்நிலை இருக்கு. அதனால திமுக வேட்பாளர்கள் ஒற்றுமையோடு பணியாற்றினாங்கன்னா நிச்சயமாக திமுக மீண்டும் மாநகராட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்று பொதுமக்களிடத்திலும் அதிகாரிகள் மட்டத்திலும் அந்த பேச்சு இருக்குது.